ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இசையோட ருசியோடு விளையாடு சண்டே நம்ம போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான். செம கூட்டமாக இருந்தது. சண்டே பில்ட் எக்ஸ்போவும் கூட்டமாக தான் இருந்தது. இந்த இசையோட ருசியோடு விளையாடு இதுவுமே கூட்டமாக தான் இருந்தது. ஈவெண்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது உள்ளுக்கு. ஆக்சுவலி ஃப்ரைடே போனதை விட சண்டே செமையாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. மக்கள் அதோட கிட்ஸுங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் உள்ளக்கே இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு விசிட் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கடுத்து நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு போன அன்னைக்கு இல்லை, அதுக்கடுத்து நிறைய ஸ்டால்ஸ் சண்டே போகையில் இருந்துச்சு. எக்ஸ்போட லாஸ்ட் டே ஷூட் பண்ணது. ஃபர்ஸ்ட் டே ஸ்டால்ஸ் கொஞ்சம் ஒரு 6-7 ஸ்டால்ஸ் இல்லாத மாரி இருந்தது. அங்கே இருந்ததில் ஒரு 6-7 ஸ்டால்ஸ் இல்லை. அதுக்கடுத்து சண்டே லாஸ்ட் டே போகையில் ஸ்டால்ஸ் இருந்தது. கிட்ஸுங்களுக்கான பிளேயிங் ஏரியாவும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அதுக்கடுத்து கோலம் காம்படிஷன்லாம் வேறு நடந்தது. அதுவுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய பேர் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கோலம்லாம் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு இதில் எந்த கோலம் பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு விசிட் பண்ணிங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நிறைய ஸ்டால்ஸ் சண்டே இருந்தது.
யாரெல்லாம் சாப்பிடலையோ அவங்க எல்லாம் புடிச்சு அடிக்கும். ஆண்களை ஆக்ரோஷமா தாக்குவோம் கேட்காங்கது, பெண்களுக்கு மட்டும் அன்பு செலுத்துற கேட்காங்கது. அது குழந்தைகளை நோக்கி வருது, காப்பாத்துங்க. அறுவை வெளிக்குங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, செல்ஃபி எடுக்க வேணாம், உங்களை குல்பி ஆக்கிறோம். அது மறுபடியும் நம்மளை நோக்கி மேடைகளுக்கு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நீங்க பயப்படலையா? இந்த சொல்றீங்க அந்த பீக்கா இப்ப அமைதி ஆயிடுச்சு. அந்த பெண்ணோட ஒரு காதல் ஆயிடுச்சு. அது நம்மளை நோக்கி தான் வருது, மேடையை நோக்கி. இவ்வளவு ஆக்ரோஷமான இந்த பீக்கா இப்ப காதல் செய்யப்பட போகுது. ஆண்களை பிடிக்க மாட்டேங்குது இது பீக்காக்கு. ஏன் இப்படி தாக்குது? வேண்டாம், விட்டுருங்க, விட்டுருங்க, வேண்டாம், என்ன அடிக்காதீங்க, வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். கண்டிப்பா வந்து தாக்க வேண்டியிருக்கீங்க அவருதான். மக்களே ரியலா இருக்கு பாத்தீங்களா?